அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். வேர்ட் ப்ராசஸிங் MS வேர்ட் மூன்றாவது காணொளியில் சந்திக்கின்றோம். தொடர்ச்சியாக பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது டெக்ஸ்ட் ஹைலைட் கலர். முதலில் எந்த டெக்ஸ்ட்டை நாங்கள் ஹைலைட் பண்ண வேண்டுமோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி கொள்ளுதல் வேண்டும். அதன் பின்பு நாங்கள் இந்த அரோவை கிளிக் பண்ணி எங்களுக்கு தேவையான கலரை நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இந்த ஹைலைட்டராக இந்த ஹைலைட் தேவை இல்லையெனில் நாங்கள் மீண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐக்கனை மீண்டும் கிளிக் பண்ணும்போது எங்களுக்கு அந்த ஹைலைட் நீங்கிவிடும். நாங்கள் MS வேர்டில் டைப் பண்ணின விடயத்தில் முக்கியமான விடயங்களை குறித்து காட்டுவதற்காக இந்த ஹைலைட்டர் பயன்படுத்தப்படும். அடுத்தது ஃபாண்ட் கலர், எழுத்துக்களின் நிறங்களை மாற்றுவதற்காக பயன்படுத்தப்படும். நாங்கள் முதலில் எழுத்துக்களை செலக்ட் பண்ணி கொள்ள வேண்டும். எந்த ஃபாண்ட் கலர் தேவை என்பதனை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது சேஞ்ச் கேஸ் எனப்படுவது. இப்போ சேஞ்ச் கேஸ் என்பதை நாங்கள் கிளிக் பண்ணி பார்த்தோமாயின் அதில் 5 வகையான கேசஸ் காணப்படுகின்றது. சென்டென்ஸ் கேஸ், lower case, upper case, capitalize each word, toggle case. இவை ஒவ்வொன்றையும் பற்றி பார்க்கலாம். முதலாவது சென்டென்ஸ் கேஸ். ஒரு சென்டென்ஸை நாங்கள் ஆங்கிலத்தில் எழுதும்போது அந்த முதல் எழுத்தானது கேபிட்டலாக இருக்கும், ஏனைய எழுத்துக்கள் ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கும். அந்த வகையில் தான் இதற்குரிய அவுட்புட் எங்களுக்கு வரப்போகின்றது. கவனித்துக் கொள்ளுங்கள். முதலில் இந்த டெக்ஸ்டை செலக்ட் பண்ணி கொள்கின்றேன். அதன் பின்னர் நான் இந்த சேஞ்ச் கேஸ் என்பதை செலக்ட் பண்ணி முதலாவது சென்டென்ஸ் கேஸ் என்பதனை கொடுக்கின்றேன். இங்கு பார்த்தீர்கள் என்றால் முதல் எழுத்து மட்டும் கேபிட்டலாக காணப்படுகின்றது, ஏனைய அனைத்து லெட்டர்ஸும் இங்கு ஸ்மால் லெட்டர்ஸாக காணப்படுகின்றது. இப்போது இரண்டாவது லோவர் கேஸ் என்பதனை செலக்ட் பண்ணி கொள்கின்றேன். அனைத்து எழுத்துக்களும் ஆங்கில சிறிய எழுத்துக்களாக ஸ்மால் லெட்டர்ஸாக மாற்றப்பட்டுள்ளது. அவ்வாறு மாற்ற வேண்டிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் கொடுக்க வேண்டியது இந்த சேஞ்ச் கேஸில் உள்ள லோவர் கேஸ். அடுத்ததாக இந்த அப்பர் கேஸ் என்பதனை செலக்ட் பண்ணி கொள்கின்றேன். பார்த்தீர்களாயின் அனைத்து எழுத்துக்களும் ஆங்கில பெரிய எழுத்துக்களாக கேபிட்டல் லெட்டராக மாற்றப்படுகின்றது. இந்த எழுத்துக்களை பார்க்கும் போதே உங்களால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்ன வகையான மாற்றம் ஏற்பட போகின்றது என்பது பற்றி. அந்த வகையில் கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட் எனப்படுவது ஒவ்வொரு சொற்களினதும் முதலாவது எழுத்து கேபிட்டல் லெட்டராக மாற்றப்படும். இப்போது நான் அதனை தெரிவு செய்து கொள்கின்றேன். பார்த்தீர்களாயின் இந்த M மற்றும் W ஆகியன கேபிட்டல் லெட்டராக மாற்றப்பட்டுள்ளன, ஏனைய லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸாக காணப்படுகின்றன. ரைட், இறுதியாக உள்ள கேஸை பார்க்கலாம். டொகுல் கேஸ். இந்த டொகுல் கேஸ் எனும்போது நாங்கள் தெரிவு செய்த அந்த எழுத்துக்களில் கேபிட்டல் லெட்டராக உள்ளது ஸ்மால் லெட்டராகவும், ஸ்மால் லெட்டராக உள்ளது கேபிட்டல் லெட்டராகவும் மாற்றப்படுகின்றது. இப்போது நான் இதனை தெரிவு செய்து கொள்கின்றேன். கவனித்துக் கொள்ளுங்கள் என்ன மாற்றம் ஏற்படுகின்றது என்பதனை. ரைட், பார்த்தீர்கள் என்றால் இந்த MSW என்பது கேபிட்டல் லெட்டராக காணப்பட்டது. அவை இப்போது ஸ்மால் லெட்டர்ஸாக மாற்றப்பட்டுள்ளன. ஏனைய இந்த எழுத்துக்கள் ஸ்மால் லெட்டராக காணப்பட்டது இப்போது கேபிட்டல் லெட்டராக மாற்றப்பட்டுள்ளது. இப்போது உங்களுக்கு இந்த 5 வகையான கேசஸும் விளங்கி இருக்கும். இதன் தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.